சைவ வேளாளர் சமுதாயத்தினர் தமிழர்களின் குலத்தொழில் அடிப்படையில் வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்டதுடன் சைவ சமய நெறிகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பதனால் சைவ வேளாளர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் தமிழ்நாடு, இலங்கை மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழுகின்ற தமிழ் இனத்தின் அடையாள சமூகமாகும். இவர்களை வட தமிழகத்தில் சைவ முதலியார் என்றும் தென் தமிழகத்தில் சைவ பிள்ளை என்றும் அழைக்கிறார்கள். இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சைவ உணவை பெரும்பான்மையாக உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள். வேளாண்மை தொழில் மட்டுமின்றி கணக்காயர்களாகவும் சில அரசர்களிடம் அமைச்சர்களாகவும் இருந்துள்ளனர். இந்த சமுதாயத்தினர் வேளாண்மை செய்வதை குலத்தொழிலாக கொண்டவர்கள் என்றாலும் சைவ சமய நெறிகளை கடைப்பிடிப்பதனால் அல்லது சைவ சமயத்திற்கு முதன்மை இடம் கொடுப்பவர்கள் என்பதனால் சைவ வேளாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஏனைய வேளாளர் சமூகத்திடமிருந்து வேறுபடுத்தி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதே வேளையில் சைவ கோவில்களில் கோவில் குருக்களாகவும் இவர்கள் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வேளாளர்கள் என பொதுவாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் கிறிஸ்துவ சமயத்தின் வருகையை தொடர்ந்து கிறிஸ்துவ சமயத்திற்கு மாறியவர்கள் தங்களை கிறிஸ்துவ வேளாளர் என ஒரு தனித்த உட்பிரிவாக அடையாளப்படுத்தி கொண்டனர். அதே வேளையில் அவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்ட தொடர்ந்து சைவ சமயத்தை பின்பற்றி வந்த வேளாளர்கள் தங்களை சைவ வேளாளர்கள் என அடையாளப்படுத்தி கொண்டனர். தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலில் முற்பட்ட பிரிவில் உள்ளனர். இவர்களை வட தமிழகத்தில் சைவ முதலியார் என்றும் தென் தமிழகத்தில் சைவ பிள்ளை என்றும் அழைக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் பல முக்கியமான பிரபலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் காணலாம். வ.உ. சிதம்பரனார், இந்திய விடுதலை போராட்ட வீரர். எம். பக்தவச்சலம், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர். பி.டி. ராஜன் அவர்கள், முன்னாள் சென்னை மாகாண முதலமைச்சர். முத்தையா முதலியார் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர். ரா. நெடுஞ்செழியன் அவர்கள், முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர். கே. அன்பழகன் அவர்கள், முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர். முத்துரங்க முதலியார், இந்திய விடுதலை போராட்ட வீரர். பி.டி.ஆர். பழனிவேல்ராஜன், தமிழ்நாடு அமைச்சர். கே.எஸ். ரவிக்குமார், திரைப்பட இயக்குனர். கே.எஸ். பிள்ளை, தமிழ் அறிஞர். பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தைச் சார்ந்த முக்கிய பிரபலங்கள் ஆவார்.